10th ஃபெயில் இல்ல? ஏமா அவனா படிச்சு நான் வேலைக்கா போறான்? எங்களுக்கு இருக்குது ஒரே பையன், பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு. பல கோடியா? அப்போ ஓகே. கெட்ட பழக்கங்கள்? சொல்லுங்க, கெட்ட பழக்கங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுடுவான். விட்டு கிழிச்சிட்டாலும் ஓ, நீ தான் திருத்தணும், அதானே பொண்டாட்டி வேலை. திருத்துவாங்க. ஏதோ இவரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்க? நீ தானமா திருத்தணும். ஏங்க, உங்க மகனை திருத்தவா நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். என்ன இது வேற மாதிரி போகுது? செம ட்விஸ்ட் இருக்கும் போல இருக்கு. வெயிட் அண்ட் see. சொல்லுங்க, நீங்க பெத்த தருதலைய திருத்தறதுக்கா என்ன பெத்து போட்டிருக்காங்க? டேய் டேய் எதுல சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல அவர் கூட சண்டை போட வந்தீங்களா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இது நம்ம வாழ்க்கை, எனக்கு தெரியணும்ல. என்ன தெரியணும்? முரளி பேர்ல 2-3 அடிதடி கேஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நிஜமாவா? சொல்லுங்க, நிஜமாவா? 2-3 இல்ல, 5 கேஸ் பெண்டிங்கா. அதுல 3 நம்ம ஸ்டேஷன், 2 கேஸ் காஞ்சிபுரம் லிமிட்ல இருக்குன்னு ராகினி அடிக்கடி சொல்வா. நிஜம்தானே? அதுக்கு என்ன, ஆம்பளைனா கேஸ் இருக்கத்தான் செய்யும். அவன் தான் சரியான ஆம்பளை. அப்படியா? அக்யூஸ்டா இருந்தாதான் ஆம்பளையா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? நீ பாட்டுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க. புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்குன்னு சொல்லி இல்ல போ சொல்லு. அதை விட்டுட்டு மா, நர்மதாவோட வாழ்க்கை விஷயம் அவளே பேசி முடிவெடுக்கட்டும். கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன ரங்கநாயகி, நர்மதாவை ஏதாவது சொன்னா கதிருக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. இந்த பாரு, நர்மதா இப்ப எங்க வீட்டுல இருக்கா. அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. இப்ப என்ன கேஸ் தானே பிரச்சனை? ஒரு வாரம் டைம் கொடு, மொத்த கேஸையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். என்ன பண்ணுவீங்க? ஓ, காசு கொடுத்து சரி கட்டிடுவீங்களா? என்ன பண்ணா உனக்கு என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி கேஸ் இருக்காது, சரியா? என்னது, டாக்டருக்கும் முரளிக்கும் கல்யாணமா? அது எப்படி? ஆக்சுவலா டாக்டரும் உன்னை பேச வேணாம்னு சொல்லிருக்கேன். காது கேட்காத உனக்கு? ஓகே டியர், சாரி. ஒளறி கூட்டிக்கிட்டு கேஸ் க்ளோஸ் ஆகணும். ஆனா காசு கொடுத்து இல்ல, தண்டனையா அனுபவிச்சு முடிக்கணும். புரியுதா? தண்டனைய அனுபவிச்சு முடிக்கணும். முரளி, எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகி தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போய் தண்டனைய அனுபவிச்சுட்டு வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், என்ன நீ? நானும் பாக்குறேன் திமிரா பேசிக்கிட்டு இருக்க. பின்ன ஒரு அக்யூஸ்ட் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். இன்னொரு தடவை அக்யூஸ்ட்னு சொல்லாத. யார பார்த்து அக்யூஸ்ட்ங்கற? ஹலோ, கேஸ் இருந்தாலே அக்யூஸ்ட் தான். இவன் மேல 5 கேஸ் இருக்கு. அக்யூஸ்ட்னு சொல்லாம உத்தமன்னு சொல்லணுமா? என்ன சொன்ன? நான் ஜெயிலுக்கு போகணுமா? ஏப்பா, எதுக்கு தேவையில்லாம சவுண்ட் கொடுக்குற? அவதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல. எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. டேய், மறக்காம இந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. ரங்கநாயகி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நர்மதாவுக்கு இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணுங்கிற ஆசை இருக்கும் போல இருக்கு. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே. வாசலோடவே திரும்பி போயிருப்போம். கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்பு. வரட்டா? வரல வேண்டாம், முதல்ல கிளம்பு.